ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கோதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். சபா நியூஸ் தமிழுக்காக சாரலதா. தேசிய அளவிலான கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் ஹரியானா அணியுடன் கடினமான போட்டி நடத்தி வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினர். திரும்பி வந்த வீராங்கனைகளை ஈரோடு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு காத்திருந்தது. தமிழக அணியின் சிறப்புக்காக நிறைய வாழ்த்துகள். வணக்கம், என் பெயர் செந்திலாதிபன். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி முத்தூரில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இப்பொழுது இந்திய பள்ளிகளுக்கான விளையாட்டுக் குழுமம் நடத்திய SGFI நடத்திய 17 வயது பிரிவு மாணவிகளுக்கான கபடி போட்டியானது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள நர்சிங்பூர் கர்வாடா என்ற இடத்தில் நடைபெற்றது. 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி முதல் போட்டிகள் நடைபெற்றன. அதில் நமது தமிழ்நாடு அணி A பிரிவில் இடம்பெற்றது. A பிரிவில் நாங்கள் போல் வின்னர் ஆனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ குவார்ட்ரு செமி எல்லாமே நாங்கள் எதிரணியினரை ஒன் சைடாகவே வெற்றி வாகை சூடணும். இறுதிப் போட்டியில் ஹரியானா அணியோட பலங்கொண்ட ஹரியானா அணியோட மோதணும். ஆரம்பம் முதலே எங்கள் மாணவிகள் மிக அருமையாக விளையாண்டாங்க. நடுவர்களின் சில தவறான முடிவினால் எங்களது நூலிலையில் இந்த வெற்றி வாய்ப்பானது இழக்கப்பட்டது. எங்களுக்கு நேரம் இறுதியில் ஒரு 11 நொடிகள் இருக்கின்ற தருவாயிலேயே அவர்கள் ஆட்டத்தை நிறுத்திவிட்டனர். அது எங்களால் அதை இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் மாணவிகள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டனர். அணி பயிற்சியாளராக பிரதீப் குமார் பில்டர்ஸ் பொறியியல் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறார். அரசு மேல்நிலைப் பள்ளியில் பகுதி நேர பயிற்சியாளராக பணிபுரிந்து வருகிறார். உடன் செல்வி ரஞ்சனி அணி மேலாளராக இந்த அணியை வழிநடத்தி மிக சிறப்பாக சென்றோம். இந்த முறை 2ஆம் இடம் பெற்றாலும் வருங்காலத்தில் கண்டிப்பாக தமிழக அணியானது இந்திய அளவில் பெரிய வெற்றி பெறும் என்று இதன் மூலம் நான் தங்களுக்கு உறுதியளித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பெயர் செந்திலாதிபன். பிரதீப் கமல். நான் தமிழ்நாடு அண்டர் 17 கேர்ள்ஸ் டீமோட பயிற்சியாளராக போயிருந்தேன். நான் பில்டர்ஸ் காலேஜில் ஃபிசிக்கல் டைரக்டராகவும் கவர்மெண்ட் ஸ்கூல் நத்தக்காடையில் பயிற்சியாளராக சொல்லியிருக்கேன். நாங்கள் கடந்த 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மத்திய பிரதேசத்தில் இருந்த அண்டர் 17 விமென்ஸ் SGFI நேஷனல்ஸில் தமிழ்நாடு டீம் பார்ட்டிசிபேஷன் பண்ணோம். நாங்கள் லீக் போர்டில் லீக்கில் வின்னர் வாங்கினோம். அதுக்கப்புறம் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல் எல்லாமே தமிழ்நாடு டீம் எல்லா டீமோடையுமே ஒன் சைடாக ப்ளே பண்ணி நல்ல லீடிங் வச்சு தான் வின் பண்ணோம். அதேமாதிரி ஃபைனலில் ஹரியானா கூட நல்ல டஃப்பான டீம் அவங்களும் போல் வின்னர் ஆகி அதுக்கப்புறம் எல்லா டீமே ப்ளேஸ் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் நடந்த SGFI நேஷனலில் ப்ளேஸ் பண்ண டீம் எந்த டீமே ப்ளேஸ் பண்ணல. இந்த தடவை தமிழ்நாடு டீம் தான் ப்ளேஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் பஞ்சாபும் ராஜஸ்தானும் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாமே குவார்ட்டர் ஃபைனல்லேயே யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் வரைக்கும் நாங்கள் நல்லா டஃப்பாக ஆடினோம். ஹரியானா கூட சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ்னால அபிஷியல் மிஸ்டேக்ஸ் நிறைய நடந்துச்சு. பிளேயர் டிப்ரெஷன் ஆனாங்க. அப்புறம் நாங்கள் கோச் மேனேஜர்ஸ் பேசுறது சரியாக கம்யூனிகேஷன் கொண்டு பண்ண முடியல. ஏன்னா ஆடியன்ஸோட க்ரௌடு. அதுக்கப்புறம் அபிஷியல் நம்ம பேசணும் அப்படின்னா கார்டு போடுறது இந்த மாதிரி நிறையா நடந்துச்சு. இந்த தடவை இல்லாத அடுத்த தடவை கண்டிப்பாக SGFI நேஷனல்ஸில் நம்ம தமிழ்நாடு டீமில் கண்டிப்பாக வின்னர் வாங்குவாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றம் இல்லை. நான் பிரதீப் கமல். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.